தவாகில உள்ள லிவிங் ரூட் பிரிட்ஜையும் லேக்கையும் சுற்றி பார்க்க போகிறேன். நான் என்னென்னலாம் பார்க்குறேங்கிறது உங்ககிட்ட நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் மேல எந்த அளவுக்கு போய்கிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காட்மாத்துக்கு வந்தோம்ல, அதை விட இந்த ரோடு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. மாத்திரம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதோ கமெண்ட் பண்ணுங்க. ஓ இங்க கொஞ்சம் ரோடு பரவாயில்ல போல. இருங்க நான் உங்களுக்கு நின்று காமிக்கிறேன். இது டர்னிங்கா இருக்கு. எனக்கு முன்னாடி உள்ள வியூவா பாருங்க. செம்மையா இருக்குல்ல? கிளம்பலாம். இங்க ஃபுல்லாவே லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. இப்ப கிளீன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை நம்ம வர்றப்ப எந்த தடங்களும் இல்லை. ஒரு 100 மீட்டர் ரோடு நல்லா இருக்கா, அதுக்கடுத்து ஒரு 100 மீட்டர் ஆஃப் ரோடு வருது. வர வழியில் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். சரி ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு தவாகி போகலான்னு வந்துட்டேன். எப்பவும் போல் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வந்தோடனே சாப்பிட்டுட்டு தவாகி கிளம்புறேன். இந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் லிவிங் ரூட் பிரிட்ஜ் போகிற பாதை. இது வரைக்கும் நீங்கள் பிரிட்ஜை பார்த்துருப்பீங்க, ஆனால் அந்த பிரிட்ஜுக்கு போகிற பாதையை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. இதுதான் அந்த ரூட்டு. டிராஃபிக் கஷ்டம். அப்போதைக்கு எந்த வண்டி வரல, என் பின்னாடி எந்த வண்டி வரல. ஹெவி வெஹிக்கிள் இந்த ரூட்ல நாட் அலோடு. ஓகே நான் பிரிட்ஜுக்கு போயிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். வண்டியை பார்க்கிங் லாட்டில் விட்டுட்டேன். இப்போ அங்கேருந்து லிவிங் ரூட் பிரிட்ஜுக்கு 5 நிமிஷம் நடக்கணும். அங்கே போகலாம். ஹாய் யா கலா பாய். இதுதான் மக்கள் நடந்து போகிற பாதை. ரிவாய் வில்லேஜ், வெல்கம் டு லிவிங் ரூட் பிரிட்ஜ். இந்த வில்லேஜ் பேர் தான் ரிவாய் போல். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக தான் பிரிட்ஜுக்கு போகணும். மொத்தம் 75 படி ஃபுல்லாக பாறையிலே பண்ணியிருக்காங்க. தவாக்கின்னு சொன்னேன்ல, அது வந்து டவக்கியா, DAWKI. நான் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு 40 ரூபா. ரூட் பிரிட்ஜுக்கு வந்துட்டேன் மக்களே. ஸ்டெப்ஸ் இறங்குறப்ப இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏறுறப்ப இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும் போல். லிவிங் ரூட் பிரிட்ஜை பற்றி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் யாருமே நிற்கக்கூடாது, நடந்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுனால. இங்கேருந்து வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நடந்து வந்த களைப்பே தெரியல. மேலே என்னது வெல்கம் டு, அது ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் போகிற பாதை போல். வாங்க நம்ம இங்கே கொஞ்ச நேரம் நிற்போம். வெல்கம் Novet viewpoint. Attraction Bangladesh, Kashmir river, listen to your echo, waterfall, sunset. Distance 15 நிமிஷமா? அப்போ அப் அண்ட் டவுன் 30 நிமிஷம் ஆகும். சரி என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஐயோ இது என்ன போகிற பாதை இப்படி இருக்கு? ஐயோ போகலாமா? போவோம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பின்னாடி யாருமே இல்லை. இப்போ போகவே வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேலே ஏதாவது எனக்கு ஒன்று ஆனாலும் யாருக்கும் தெரியாதே. அம்மா
போகிற பாதையும் நல்லா இல்லை. இங்கே பாருங்க. அது வரைக்கும் போய் பார்க்குறேன். ஓகேண்ணா கண்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா நான் ரிட்டன் கீழே இறங்கிடுவேன்ப்பா. நோ ரிஸ்க். ஏற்கனவே இப்போ தான் கால் குணமாகிக்கிட்டு இருக்கு. ஆமாம் முடியல மக்களே. இங்கே டைம் ஆயிடுச்சுன்னா அடுத்தடுத்த பிளேஸை பார்க்க முடியாது. நான் ரிட்டன் கீழே இறங்கிடுறேன். 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே இறங்கிடுறேன்ப்பா. பாருங்க இன்னும் அங்கே மேலே போகணும். தெரியுதா?